எஸ்பிஓவில் பேங்க் டீட்டெயில் வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. அது எப்படி சேஞ்ச் பண்ணுங்கிறத பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஐடியை லாகின் பண்ணிடுங்க. லாகின் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு போய்ட்டு உங்கள் வித்ட்ரா ஹிஸ்ட்ரி இருக்குது பார்த்தீங்களா, இந்த வித்ட்ரா ஹிஸ்ட்ரியில் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் வித்ட்ரா ஹிஸ்ட்ரி வந்து இந்த பெண்டிங்கில் இருந்ததுன்னா மட்டும் நீங்கள் பேங்க் டீட்டெயிலை சேஞ்ச் பண்ணுங்கள். ஏதாவது சென்டுன்னு வந்துருச்சு அப்படின்னாலும் உங்களுக்கு அமௌண்ட்டு கிரெடிட் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நீங்கள் வந்து பேங்க் டீட்டெயில் வந்து சேஞ்ச் பண்ண வேண்டியதில்லை. உங்களால் சேஞ்ச் பண்ண முடியாது. சேஞ்ச் பண்ணாலும் அது வேஸ்ட்டு தான். அதே மாதிரி உங்களுக்கு நீங்கள் ஆல்ரெடி ஒரு பேங்க் டீட்டெயில் கொடுத்துருப்பீங்க பார்த்தீங்களா, அந்த பேங்க் டீட்டெயிலையே நீங்கள் திரும்பவும் அப்லோட் பண்ண முடியாது. இப்போ இந்த பேங்க் டீட்டெயில் இருக்குது அப்படின்னா இந்த பேங்க் டீட்டெயில் வந்து நீங்கள் திரும்பவும் அப்லோட் பண்ண முடியாது. புது பேங்க் டீட்டெயில் மட்டும்தான் உங்களால் வந்து அப்லோட் பண்ண முடியும். கீழே வந்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்குது பார்த்தீங்கன்னா, இதை வந்து அந்த ரெட் கலர் ஆர் யூ வாண்ட் த அப்டேட் பேங்க் டீட்டெயில் இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல வந்து இந்த டிக் பண்ணுங்கள். டிக் பண்ணிங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு உங்கள் அக்கௌண்ட் நம்பரு, ரெண்டாவது கன்ஃபார்ம் அக்கௌண்ட் நம்பரு, அடுத்து வந்து அக்கௌண்ட் ஹோல்டர் நேமு, அடுத்தது ஐஎஃப்சி கோடு. இந்த ரெண்டு இடத்துலையுமே உங்கள் ஐஎஃப்சி கோடை நீங்கள் டைப் பண்ணினீங்க அப்படின்னாலே உங்களுக்கு வந்து ரெண்டு இடத்துலையுமே கன்ஃபார்ம் ஐஎஃப்சி கோடு இந்த ரெண்டு இடத்துலையுமே டைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் நேம் அங்கேயே ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். அதே மாதிரி வந்து உங்கள் என்ன பிரான்ச்சோ அந்த பிரான்ச்சும் வந்துடும். அந்த பிரான்ச் வந்ததுக்கப்புறமா நீங்கள் சப்மிட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய பேங்க் டீட்டெயில் வந்து சேஞ்ச் ஆகிரும். இது வந்து உங்களுக்கு யாராச்சும் பேங்க் டீட்டெயில் மாத்திர மாதிரி இருந்தால் மட்டும் அப்டேட் பண்ணுங்கள். அப்படி இல்லை எனக்கு இருக்கிற பேங்க் டீட்டெயிலே ஓகே தான் அப்படின்னா நீங்கள் யாரும் பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ண தேவையில்லை. இப்படி தான் நம்ம எஸ்பிஓவில் வந்து பேங்க் டீட்டெயில் சேஞ்ச் பண்ணணும். இந்த ஆப்ஷன் யாருக்கு தேவைப்படுதோ அவங்க மட்டும் போய் சேஞ்ச் பண்ணுங்கள். எல்லாருமே சேஞ்ச் பண்ணிகிட்டு இருக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அனைவரும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்போ தான் எஸ்பிஓ பற்றி போடுற எல்லா வீடியோவும் உடனுக்குடன் அப்டேட் ஆகும். தேங்க்யூ.